முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 22-30 மற்றும் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முடிய. ஞானத்தில் இருக்கும் ஆவி அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டமுள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது, ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் தனித்த ஒன்றாயினும் எல்லாம் செய்ய வல்லது. தான் மாறாமலே அது மற்றனைத்தையும் புதுப்பிக்கிறது. தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஏனெனில் ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது. ஒளியோடு ஒப்பிட்டால் ஞானமே மேலானது, ஏனெனில் ஒளிக்கு பின் இரவு வருகிறது. ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 20-25 முடிய. இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே, அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே உள்ளது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காணமாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே, அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.